குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு பெரிய கேப் அப்பு. ஏன்னா நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் 800 பாயிண்ட்ஸ் ஆகும்னு நினச்சோம். கடைசியில் 300 பாயிண்ட் தான் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கேப் அப் ஆச்சு. இந்த கேப் அப்பு ட்ராப்பாக இல்லை ரிவர்ஸ்லான்னு நேற்றுக்கே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் போட்டிருந்தோம். ஏன்னா இது ட்ரம்ப் வந்து ஒரு 5 டேஸ் வந்து வார நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னதுனால இந்த இம்பேக்ட்டு. ஸோ எல்லா இன்டர்நேஷ்னல் எல்லா இண்டிசஸுமே உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, எல்லா மார்க்கெட்டும். அதனால் நம்ம மார்க்கெட்டும் ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெசிஸ்டன்ஸில். ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் யார் பையரா செல்லரான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் செல்லர். ஸோ அப்போ செல்லர் ஸ்ட்ராங்கு, நம்ம அங்கேயும் ஷார்ட் என்ட்ரி தைரியமாக எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் பயமாக இருந்தால் ரீடெஸ்ட்க்கு அப்புறம் எடுக்கலாம். ஏன்னா இது ஸ்டாப் லாஸ் பெருசு, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஒரு ஸ்டாப் லாஸு. ஸோ அங்கேருந்து ரீடெஸ்ட் போது நம்ம எடுக்கலாம். ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு நேற்று டே ஐயை தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல எடுக்கலாம், சில பேர் இங்கேயும் எடுத்துடலாம். ஏன்னா ரிவர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு இதான் டார்கெட், இதை இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். இதுதான் எடுத்தோம். பட் ஆனால் அவ்வளோ தூரம் போல் மார்க்கெட் இங்கேயே திரும்பிடுது. பட் இன்றைக்கி விளையாட்டு ரொம்ப அதிகம் பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி இவ்வளோ தூரம் வச்சு அதில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு சேஃபாக வந்துடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த வால் முடிவையும் ஜஸ்ட் ஓல் ரேலியை கேட்ச் பண்ண ட்ரை பண்ண வேணாம். அப்பப்போ என்ன கிடைக்குதோ 10 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு சேஃபாக எக்ஸிட் ஆகிறதான் சேஃபு. ஏன்னா திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு நியூஸ் வரும், டக்குன்னு மார்க்கெட் மாறிடும். ஸோ அப்போ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸே போட்டாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நேற்றுக்கே நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தோம், ஒரு 5 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்துருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12:20க்கு மார்க்கெட் திடீர்னு பவுன்ஸ் ஆகி 753லேருந்து ஆல்மோஸ்ட் 870 122 பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா, இவ்வளோ இந்த கேண்டில் முடியும்னு வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 122 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் மேக்ஸிமம் 15 பாயிண்ட் ப்ரீமியம் மேலே நமக்கு எகென்ஸ்டாக போனாலே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரேட்டை பார்த்துக்கலாம். ஆல்வேஸ் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் இருக்குது, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த ட்ரேட்டோட முடிய போதில்லை. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த வாரோட கண்ட்ரோல் முடிகிற வரைக்கும் ரொம்ப பெரிய ரேலியை கேட்ச் பண்ணாமல் அங்கங்கே டைம் படிக்கும் போது நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸில் ட்ரேட் எடுப்போம். பிளைண்டாக நடுவில் எடுக்க வேணாம். இப்போ இது வந்து நடுவில் எடுக்கக்கூடாது. இது வந்து ரிவர்ஸு ரீடெஸ்ட்டு, அதனால நம்ம இதை எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நடுவில் நீங்கள் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, சரி இங்கே உள்ள தூரம் போயிட்டு திருப்பி உள்ள தூரம் போயிட்டு ரிவர்ஸ் ஆகுது, நம்ம இங்கே ஒரு செல் எடுத்து எடுப்போம் நார்மலாக. பட் இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ஃபண்டமெண்டலில் பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிறதுனால நம்ம நடுவில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம். லெவல்ஸும் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் வண்டி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த ட்ரேட் தான் நம்ம எடுத்திருப்போம். கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் சாலிடாக வந்திருப்போம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணியிருக்கோங்க, தாராளமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே விழா மாதிரி வந்துட்டு திருப்பி மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே போயிட்டு அங்கேயே செஷன் ஆகி நேற்று டே ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுதா ஆலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரையும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்னென்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு திருப்பி நம்ம இங்கே வருவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 2.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் நியூஸ்னால கோல்டு இறங்கியிருக்கு, அண்டு சில்வர் இறங்கியிருக்கு, அண்டு க்ரூட் ஆயில் 91.7 ஆல்மோஸ்ட்டு 92 இருந்தது. அதே மாதிரி இந்தியா விக்ஸு இன்றைக்கி வந்து ஒரு 7% இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து மேலேயே சஸ்டெயின் இருக்குது. இப்போ ஓஏ பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்பைரி, நாளைக்கு வியாழக்கிழமை மார்க்கெட் லீவுனால நாளைக்கு வந்து சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி. ஸோ ஓஏ வந்து நாளைக்கு தான் பில்டப் ஆகும். பட் இருந்தாலும் இப்போ செத்துக்கு பார்க்கும்போது 23,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டு பேருமே அங்கே போட்டுன்னு எழுதியிருக்காங்க. சப்போர்ட் வந்து 22,500. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த 23 உடைக்குதா இல்லையாட்டத்தை பார்ப்போம். பட் மேக்ஸிமம் வந்து இப்போ செத்துக்கு 22,500. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த வார் முடிகிற வரையும் இந்த ஒய்லாம் பெருசாக பிளான் பண்ணி நான் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நாளையோட ட்ரேட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து டே ஐ வந்து இங்கே வந்துருச்சு. டே க்ளோஸ் ரெண்டுமே ஒன்று தான். டே லோ இங்கே, டே க்ளோஸ் இங்கே. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க இத வந்து இந்த ஆங்கிள்ல பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியா பளிச்சுன்னு தெரியும். 5 மார்க்ஸ் போடுங்க. இந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு நேவி சில். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து இறங்கி 22,700லேருந்து இங்க வந்தது. அப்புறம் ஒரு சின்ன புல் பேக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்க வந்து இறங்கிட்டு 22,500லேருந்து 3 ரிவர்ஸ் ஆகி 22,922 வந்து நிக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 22,109 கிராஸ் ஆகும். அடுத்தது வந்து 22, 23,800 23,800 தாண்டிடுச்சு அப்படின்னா, நம்ம தைரியமா ரிவர்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த 22,500லேருந்து 22,163 இதுதான் வந்து நம்ம கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்போ ஒரு 5 நாள் மார்க்கெட் இருக்கனால மேலேயும் கீழேயும் சுத்திட்டு இருக்கு மார்க்கெட். இப்படி போய் இதனால தான் நீங்க வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவையும் உடைக்க முடியாம, இந்த ஹையும் உடைக்க முடியாம ஒரு மிக்ஸட் ரெஸ்பான்ஸ்ல இருக்கு. இன்வெஸ்டர்ஸாலும் சரி, ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இல்ல மார்க்கெட் எப்படி போகும். அதனால ஒரு ஒருமித்த கருத்து இல்லனால மார்க்கெட் வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் உடையணும். எய்தர் 23,100 உடைஞ்சு மேல போணும். அப்படின்னா 22,500 உடைஞ்சு கீழே வரணும். வந்தா தான் நமக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது மார்க்கெட் தெரியும். ஸோ இந்த ரேஞ்ச் நீங்க ஒரு பாக்ஸ் அதுதான் நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். ஸ்விங் ஐ 22,500 ஸ்விங் ஐ லோ, அதே மாதிரி ஸ்விங் ஐ. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மார்க்கெட் போட்டு வைங்க. ரொம்ப சிம்பிள். டே வைஸ்ல இந்த மாதிரி லைனை போட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட் ஆஃப் கேண்டில் இந்த மாதிரி மார்க்கெட்டை போட்டுட்டு நீங்க மார்க் பண்ணிடுங்க. இது உள்ள மார்க்கெட் இருக்கா, இதை தாண்டி உடையுதான்னு பார்ப்போம். இதை தாண்டி உடஞ்சி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா we can think. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டணும். இப்போ இதை வண்டி உடைச்சா போறாது. இது ஸ்விங் ஐ. பட் இதையும் உடையணும். இதை உடஞ்சாதான் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல். இதை உடஞ்சா ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இது உடஞ்சாதான் ட்ரெண்ட் ரிவர்சல். இதை வண்டி உடஞ்சனால மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் இது ஆனும். அதுக்கப்புறம் பிரேக்கெட் வந்து 23,800 உடையணும். ஸோ 2300 உடையணும். அடுத்து 23,800 உடஞ்சிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பட் இந்த 5 நாள் நடக்குமா, அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூ ஆகுமா, எல்லாமே வந்து எப்படி வார பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் இந்த 22,500 உடஞ்சதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 22,000 போகும். 22,000 உடஞ்சதுன்னா 19,000 வரையும் மார்க்கெட் போயிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ நாளைக்கு வந்து எப்படி ஆகுதுன்னு பாருங்க. தேர்ஸ்டே வந்து லீவு ராமநவமிக்கு. அதே மாதிரி 31st லீவு. ஸோ ட்ரேடிங் கம்மியாக இருக்குது டேஸு. ஏன்னா மண்டே வந்து உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் எடுப்பீங்க, திருப்பி தேர்ஸ்டே லீவு, திருப்பி ஃப்ரைடே ஒரு நாள், திருப்பி மண்டே எக்ஸ்பெக்டி க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நாளைக்கு புதன்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள், திங்கக்கிழமை ஒரு நாள், 3 நாள் தான் அந்த ட்ரேடே பண்ண முடியும். ஸோ நடுவில் வந்து 2 நாள் லீவ் இருக்குது. அதனால் ப்ரீமியம் டேக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பொசிஷனை ஹோல்ட் பண்ண வேணாம், நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இதை தாண்டி மேலே போச்சுன்னா ஒண்டி டே ஐ ஃபர்ஸ்ட், இந்த ஸ்விங் ஐயை தாண்டினா ஒண்டி நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது, இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம். நடுவில் எங்காவது ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. லெவல்ஸில் ஒண்டி பார்த்து கேர்ஃபுல்லாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.